பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலையிலே உங்களை சந்திப்பதில் நமக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ணும்படி வருந்தி கேட்டுக்கொண்டால், அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கடைசி நாட்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். இன்னைக்கு அநேகர் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்களா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா, தேவன் அவர்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரா, தேவன் அவர்களுக்கு ஊழியத்தை தந்திருக்கிறாரா என்பதை நாம் சரியாய் விளங்கி கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு அநேக வஞ்சக போதகர்களும் வஞ்சக ஊழியக்காரர்களும் தங்களுடைய ஒரு குரங்காட்டியை போல இன்றைக்கு ஜனங்களை வித்தியாசமாய் நடத்துகிற நிலைகளை பார்க்கிறோம். தனக்கு வருமானமும் தனக்கு மேன்மையும் வருவதற்காக இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறார்கள். கவனிங்க, நமக்கு வேத புஸ்தகம் தான் வேத புஸ்தகத்தை நீங்கள் சரியாய் கவனிங்க. இங்கே எலியாவுக்கு பிறகு எலிசா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய கர்த்தர் இப்ப ஊழியத்திலே அவனை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அப்படி தேவன் அவனை வல்லமையாய் பயன்படுத்தும் பொழுது ஒரு நாள் அவன் சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ போஜனம் பண்ணும்படி வருந்தி கேட்டுக்கொண்டாள். கவனிங்க, இந்த எலியா தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன், பரிசுத்தவான், நீதிமான், உத்தமன் என்பதை கண்டவுடனே அவனுக்கு அந்த சூலமி என்ன செய்கிறாள்? அவனுக்கு சாப்பிட தன் வீட்டுக்கு கூப்பிடுகிறாள். அவளை சாப்பாடு கொடுக்கிறாள், உபசரிக்கிறாள். தீர்க்கதரிசியாகி எலிசாவை உபசரிக்கிறாள். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவன் பரிசுத்தமான். அல்லேலூயா. தன் புருஷனை கூப்பிட்டு, நம்மிடத்தில் வந்து போகிற தேவ மனுஷனை அவன் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஊழியக்காரர்களை நாம் சரியாய் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். பணத்துக்காக, பொண்ணுக்காக, பொருளுக்காக, இன்றைக்கு உலகத்திலே தன் மேன்மைக்காக, தன் உயர்வுக்காக என்ன வேணாலும் செய்கிறார்கள். எப்படியாயிலும் பணம் சம்பாதிப்பதிலே குறியாயிருக்கிறார்கள். மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய நாட்களில் வந்திருக்கிறோம். நாம் வஞ்சிக்கப்படாதிருக்க வேண்டுமானால் அவர்கள் பரிசுத்தவான்களா என்று கண்டுபிடிக்க வேண்டும். தேவனுடைய ஆவி எதனாலே அறியலாம் என்று சொன்னால், நாம் சரியான ஜெபத்திலும் விசுவாசத்திலும் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தான், இது தேவனுடைய ஆவியா, இது மனித ஆவியா, இது பிசாசின் ஆவியா என்பதை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆகவே ஜாக்கிரதையாயிருங்கள். பரிசுத்தவான்களை உபசரியுங்கள். பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யுங்கள். பரிசுத்தவான்களுக்கு நீங்க என்ன செய்தாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. வஞ்சிக்கப்படாதிருங்கள். நான் உங்களுக்கு ஆட்சிமிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதம். இந்த வார்த்தையினுடைய எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.